வணக்கங்க. இன்னைக்கு சம்பா கோதுமையில கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு சம்பா கோதுமையை வெறும் வாணலியில் வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கு எண்ணெய் நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம இது மாதிரி வெறும் வாணலியில் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கிட்டா போதும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாடுலர் கிச்சன் வந்ததுலேருந்து ஒரு ப்ராப்ளம் இந்த விமன்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. அது வெரிகோசஸ்ன்னு சொல்லக்கூடிய நரம்பு சுருட்டல் நோய். இதுக்கு ஒரு இயற்கையான ஒரு நல்ல சூப்பரான ஒரு வைத்தியம் நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெமடி நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். புத்து மண்ணுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கரையான் புத்து மண். கரையான் புத்து கட்டி இருக்கும். அந்த புத்து மண் உங்களுக்கு உங்கள் வீட்லேயோ இல்லை பக்கத்துலேயோ இல்லை ரோட் சைட்லலாம் இது இருக்கும், நிறைய இருக்கும். இந்த புத்து மண்ணில் தான் பாம்பு புத்து கிடையாது. பாம்புக்கு அந்த மாதிரி ஒரு புத்தெல்லாம் எழுப்பக்கூடிய அந்த இது கிடையாது. கரையான் தான் அது உருவாக்கும். அதில் போய் இது இவங்க பூந்துப்பாங்க. பட் அது மாதிரி பயப்பட தேவையில்லை. ஒரு குச்சி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சமாக அந்த புத்து மண்ணை எடுத்துக்கோங்க. உளுந்து இருக்குல்ல, கருப்பு உளுந்து, அந்த கருப்பு உளுந்து தோலோட நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்ல வறுக்க தேவை கிடையாது, அந்த நல்ல நைஸாக பவுடர் ஆக்கிறதுக்காக சூடு பண்ணிக்கோங்க. இந்த கரையான் புத்தையும் நைஸாக அம்மியில் வச்சு நுணுக்கிக்கோங்க. நைஸாக அரைச்சிக்கணும். அந்த கரையான் புத்து மண்ணை நைஸாக அரைச்சிட்டு இந்த உளுந்து இருக்குது பாருங்கள், இந்த உளுந்து சூடு பண்ண உளுந்து இருக்குது பாருங்கள், அதையே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நாட்டுக்கோழி முட்டை இருந்தால் ஓகே, நாட்டுக்கோழி முட்டை இருந்தால் ரொம்ப நல்லது. நாட்டுக்கோழி முட்டை இல்லாதவங்களுக்கு பிராய்லர் முட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பிராய்லர் முட்டையை அதில் உடச்சி ஊற்றி இதை ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெரிகோசஸ் இருக்குது இல்லைங்களா, நரம்பு சுருட்டல், அந்த சுருட்டிட்டு இருக்கும் அந்த கால்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இடத்துலலாம் இதை 10 மாதிரி போட்டு விடுங்க. நைட்டு போட்டு விட்டுட்டு நல்லா வருன்னு அது காயக்குள்ளே அது இழுக்கும். உங்களுக்கு அந்த நரம்பு சுருட்டல் எல்லாம் சுத்தமாக இது கம்ப்ளீட்டாக எடுத்துரும். இதை நீங்கள் தொடர்ந்து கொஞ்சம் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா, நைட்டு போட்டு விடுங்க. போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த நரம்பு சுருட்டல் நோய் உங்களுக்கு குணமாகும். இந்த டிப்ஸ் யாருக்காவது உங்களுக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் இது யாருக்காவது உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சைட்லையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நல்லா இந்த கிச்சடிக்கு தேவையான இந்த சம்பா கோதுமை பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த கிச்சடி ரவா உப்புமா இந்த ரெண்டுத்துக்கும் தேங்காய் எண்ணெய் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கிச்சடிக்கும் உப்புமாவுக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லாத பட்சத்தில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை வகையை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொஞ்சமாக பீன்ஸு, கொஞ்சமாக கேரட்டு, ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த லைக் பண்ணுறதுக்கு, கமெண்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் காசுலாம் எதுவும் இல்லைங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட அன்பான சொந்தங்களுக்கு கேட்டுக்கிறேன், ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், அது எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுவோம், எங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்தும். உங்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு இன்னும் எங்களை அதை எங்கள் ஆர்வத்தை இன்னும் நல்லா தூண்டும். அதனால் லைக் பண்ணுறதுக்கெலாம் காசுலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா. கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுனாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதனால் நம்ம எந்த விதத்துலையும் நம்ம குறைச்சி போயிட போகிறது கிடையாது இல்லைங்களா. ஸோ இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரவா கிச்சடி செஞ்சாலும் சரி, கோதுமை ரவா கிச்சடி செஞ்சாலும் சரி, கொஞ்சமாக அதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காயெல்லாம் நல்லா வேகணும் உங்களுக்கு. அது வேகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ தண்ணி சேர்க்கணுன்னு தெரியும். உங்களுக்கு 1 கப் நீங்கள் அந்த சம்பா கோதுமை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 3 கப் தண்ணி விட்டுக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு.
தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா இது ஒரு கலக்கிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிருங்க. இது நல்லா வந்து தண்ணி வந்து கொதிச்சு வரணும் உங்களுக்கு. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த வறுத்த சம்பா கோதுமையை சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரவா மாதிரி கட்டியெல்லாம் போகாது. அதனால நீங்கள் அது கட்டியாகும் அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நல்லா பொலன்னு தான் இருக்கும். நம்ம எண்ணெய்லாம் சேர்க்காம தான் நம்ம வறுத்துருக்கோம். எண்ணெய் இதெல்லாம் சேர்க்காம தான் நம்ம வந்து இதை வறுத்துருக்கோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் போட்டிருந்த அந்த உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த டிஷ்ஷஸ் செஞ்சாலும் உப்பை கம்மியாக போட்டுக்கோங்க. கம்மியாக போட்டுட்டு பத்தலைன்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் அதிகமாக போச்சுன்னாக்கா அந்த டிஷ்ஷை வீணாக போயிடும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ எகைன் வந்து இந்த லிட்டை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து சிம்மில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அது கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் எந்த உப்புமா செஞ்சாலும் சரி ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழித்து வந்து அடுப்பை வந்து சிம்மில் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. நல்லா சூப்பராக அழகாக அப்படியே மலர்ந்து அப்படியே வந்து வெந்து வந்திருக்கு பாருங்கள். அடிலாம் எதுவும் பிடிக்காம சூப்பராக நல்லா வந்து வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட டால்டாவோ இல்லை வந்து நெய் இருந்தாக்கா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நெய் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின மல்லித்தழை தூவி இந்த நெய்யோட நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இது இறக்குனா சூப்பரான சம்பா கோதுமை கிச்சடி வந்து ரெடி ஆகிடும். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். சூப்பரான சம்பா கோதுமை கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செஞ்சிடலாம். யார் வேணும்னாலும் செய்யலாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு நைட்டு டிஃபன். காலையில் மார்னிங்கும் இதுக்கு டிஃபன் பண்ணிக்கலாம். இது வந்து ஈவினிங் நைட்டுக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து டிஃபன் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். அருமையாக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.